ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஓட்ஸ் தோசை தான் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருந்தேன். 2 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸு, அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், ஒரு 2 பிஞ்சு மிளகாத்தூள் போட்டுட்டு 2 எக்கை ஊற்றி நல்லா பீட் பண்ணிவிட்டு பேனில் ஒரு ஆயில் ஊற்றி ஊற்றுற வேண்டியதான். ரொம்ப ஈஸியானது, ரொம்ப ஹெல்த்தியானது, ஒரு ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டோட ஒரு பைனாப்பிள் ஜூஸ் தான் கொடுத்தேன். இந்த கிளைமேட்டுக்கு விட்டமின் சி ஜூஸஸ் நிறைய எடுத்துக்கிறது நல்லது. எனக்கே வாய்ஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி கொலன்னு இருக்குது, உடம்பு சரியில்லை 2 நாளாக. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியானது. என்னால் இன்றைக்கி முடியலை, அதனால தான் என்னால் இதுக்கு ஒரு சட்னி எதுவுமே வைக்க முடியல. இது வெறும் வாயில் சாப்பிட்றதுக்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மிளகாத்தூள் அந்த ஜீரகம் போட்டிருக்கனால இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேண்டாம் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி அந்த மாதிரி நம்ம காய்கறி கேரட் அந்த மாதிரி எல்லாம் துருவி போட்டுக்கிடலாம். பாய்.